ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதி இன்னிலிருந்து 2 வாரம் இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி பகல்காமில் நடந்த அட்டாக் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து 26 காமன் சிவிலியன்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. அதாவது தீவிரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாங்க. சரி, அதுக்கு இத்தனை நாளா வந்து எல்லாருமே இந்தியா ஃபுல்லா பேசிட்டு இருந்தது. இந்தியா என்ன இதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்கு, இந்தியா எதுவுமே மூவ் பண்ணல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சைலண்டா இன்னைக்கு நள்ளிரவுல வந்து ஒரு சுமார் 12 மணில இருந்து ஒரு 2 மணிக்குள்ள ஒரு அட்டாக் நடந்திருக்கு இந்தியன் ஆர்மினால, டெரரிஸ்ட்ல. சரியா, அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சரியா, வாங்க பார்க்கலாம். கரெக்டா இன்னைக்கு நள்ளிரவுல ஒரு 1:30 அந்த டைம்ல வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து பாகிஸ்தான்ல இருக்க டெரரிஸ்ட வந்து அவங்களோட கேம்பை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த ஆபரேஷன் பேர் நேம் என்ன வச்சிருக்காங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர். ஃபர்ஸ்ட் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஏன் நேம் வச்சாங்கன்னா, அந்த அட்டாக்ல வந்து டெரரிஸ்ட் வந்து நம்மள அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இறந்து போனவங்க வந்து மேல்ஸ் தான். ஏன்னா அவங்களோட எல்லாமே ஆம்பளைங்களா பார்த்து தான் சுட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஆம்பளைங்களா செத்த உடனே அவங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாமே தாலியா இருக்கிறது எல்லாமே இந்த பொட்டு அழைச்சிட்டாங்க. ஆனா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே மேக்சிமம் மேல்ஸ் தான் அட்டாக் பண்ணாங்க இல்லையா. அப்போ அதை டிபெண்ட் பண்ற மூலியமா அப்போ மேல் டெத் ஆயிட்டு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, பொட்டு அழைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதாவது ஆபரேஷன் சிந்தூருங்கிறது, சிந்தூருங்கிறது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அந்த சிகப்பு அந்த பொட்டு வைப்பாங்க இல்லையா லேடிஸ், அதுதான். அதை வந்து ஹிந்தியில சொன்னா சிந்து. அது இல்லாம அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த சிந்தூருங்கிறது நம்ம இந்தியாவில தான் அதிகமா விளையாட்டு. அது இல்லாம இந்த ஜம்மு காஷ்மீர், ஸோ ஜம்மு காஷ்மீர்ல அட்டாக் நடந்திருக்கு. அண்ட் இது மாதிரி நடந்திருக்கனால அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சிருக்காங்க. அட்டாக் நடக்க போறதா அதுக்கு முன்னாடி யாருக்குமே எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனா 8 மணில இருந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த அட்டாக்கான என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு வார் ரூம்ல. இப்போ அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மி வந்து அவங்களோட எக்ஸ் பேஜ்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். I'll find you through the dust and the storm. I'll find you through these machines I'll carry. The burden of my brothers and sisters' pain. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. That's my promise. I'll find you. அதாவது போர் அந்த காலத்துல இப்போ ராஜாக்கள் போர் நடக்கும்போது வச்சுக்கோங்களேன், அந்த முன்னாடி வந்து ஒரு போர் முழக்கம் ஒண்ணு விடுவாங்க அந்த சங்குல. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் போர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணிட்டு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மொத்தமா 9 இடத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 பிளேஸ் வந்து பாகிஸ்தான்ல இருக்க பிளேஸ், மிச்சம் 5 பிளேஸ் வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிச்ச காஷ்மீரை ஆக்கிரமிச்ச இடம். மொத்தமா 9 இடம், 9 இடத்துலயுமே அட்டாக் நடந்திருக்கு. அட்டாக் வந்து இந்தியனோட ரஃபேல் விமானத்துல அந்த ஹேமர் அப்படிங்கிற ஒரு வெப்பன், அந்த ஹேமருங்கிறது அந்த ஹேமர் அந்த ஒரு இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹேமர் ஸ்டைல்ல அதை வச்சு அட்டாக் நடந்திருக்கு. நடந்த 9 இடத்துல நடந்த அட்டாக்லயுமே கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வந்து டெரரிஸ்ட் வந்து பாகிஸ்தான் வந்து கொல்லப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அபிஷியலான நியூஸ் வந்து எதுவுமே வரல. இது அங்க இருக்க அந்த ஆம்புலன்ஸ், ஸோ அங்க இருக்க மக்கள் எடுத்து போற வீடியோ, அதை வச்சுதான் எல்லாமே சொல்றாங்க. 100க்கு மேல வந்து டெரரிஸ்ட் வந்து டெத் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்டாக் வந்து ஆர்மி வந்து தெளிவா பிளான் பண்ணி இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டா எல்லாத்துக்குமே வந்து, ஏன்னா அந்த ட்விட்டர் பேஜ்ல போட்ட வீடியோவா இருக்கட்டும் எல்லாமே தெளிவா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட நோக்கம் வந்து ஒன்லி டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதுதான். இதுல வந்து பாகிஸ்தான் ஆர்மியையோ இல்ல பாகிஸ்தான் சிவிலியன்ஸையோ இல்ல அவங்களோட பொருளாதாரம் அந்த மாதிரி மெயினான ஏரியாவை எதுவுமே அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. எங்களை வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ணுங்க, ஸோ உங்களோட டெரரிஸ்ட்டை நான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம்.
பட் பாகிஸ்தான் சைடில் வந்து இல்லை எங்கள் இதில் வந்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தைங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு நாங்கள் வந்து திரும்ப பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதுல 9 இடத்துல வந்து மெயினான இடம் வந்து என்னன்னா பகவல்பூர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிறது. அதுல வந்து அது அந்த பகவல்பூர் என்ன முக்கியமான இடம்னா அதுல வந்து ஜெஸ்ஸி முகமது அப்படிங்கிற அவரோட இதுலதான் அங்கதான் வந்து இந்த டெரரிஸ்ட் வந்து வளர்க்கறது. டெரரிஸ்ட் இப்போ நம்ம போய் ஸ்கூல் படிக்கிறோம் அந்த மாதிரி டெரரிஸ்ட்டுக்குன்னு தனி நம்ம மசூதி இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல மசூதி இருக்குன்னு அதுல டெரரிஸ்ட் அவங்களுக்காகவே அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு எப்படி பண்ணணும், சண்டை போடுறது எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த மோட்டிவேட் பண்ணி அது ஒரு ஹெட் குவார்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெரரிஸ்டா அட்டாக் பண்றதை விட அவங்களோட அந்த ஹெட் குவார்டர்ஸை அட்டாக் பண்றதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தக்க பதிலடி அப்படின்ட்டு இந்தியா வந்து அந்த ஹெட் குவார்டர்ஸை அட்டாக் பண்றது. அது இல்லாம சீனா வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிக்கையும் எதுவுமே விடாம இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா என்ன விட்டுருக்கான்னா ஒரு சேஃப் சைடு கோல் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே பாகிஸ்தானுக்கு தான் அவன் சப்போர்ட், இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. பட் நம்ம இந்த டைம்ல அறிக்கை விட்டோம்னா நமக்கு இதாகும்ட்டு அவன் என்ன ஃபர்ஸ்ட் அறிக்கை என்ன விட்டுருக்கான்னா இது வந்து பாகிஸ்தான் நடந்த அட்டாக் வந்து கண்டிக்கத்தக்கதை, இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் விட்டுருக்காங்க. ரெண்டாவது வந்து பாகிஸ்தானை இந்தியா இதை பேசி சுமூகமா முடிக்கணும். ஆனா இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாதிக்கப்பட்டோம் இல்லையா டெரரிஸ்டால, அப்போ வந்து அவனோட அறிக்கை எங்க போச்சு? ஸோ அவன் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு சப்போஸ் இந்த அட்டாக் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு வந்து வயிற்றுல புளி கறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம வந்து அட்டாக் பண்ணாமே இருக்கும்போது இப்ப திடீர்னு அது நம்ம சாதாரணமா கிடையாது. இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்தது ஏன்னா நம்ம வந்து தப்பான ஆளை வந்து பண்ணிடக்கூடாது, கரெக்டா பண்ணணும், கரெக்டா பண்ணணும்னு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொரு இதையும் தெளிவா தூக்கியிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் வந்து எங்களோட கண்ட்ரிக்கு மேல பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல அங்க இருந்தே வந்து இந்த இதுல அந்த ரஃபேல் விமானத்தை வச்சு அவங்க தாக்கிட்டாங்க. உள்ள என்ட்ரா வந்து என்ன ஒரு தற்பெருமைனா, அதாவது ஒரு சொல்லுவாங்க மேய்க்கிறது எருமை அதோட அவனுக்கு பெருமைன்னு. இது வந்து பாகிஸ்தான் ஆர்மி என்ன தெரியுமா சொல்றான், அவங்க வந்து இந்தியாவை பாருங்க நம்ம உள்ளே வராம பண்ணிட்டோம், அவங்களை அடிச்சாச்சுரா, அவங்களை அடிச்சு எல்லாத்தையும் தகர்த்தாச்சு. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், என்னதான் இருந்தாலும் பேட்டியில மண்ணு ஒட்டாத மாதிரி நம்ம இந்தியா ரஃபேல் உள்ள வரல, நாளைக்கு உள்ள வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து சொல்லியும் உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து பக்கவா உள்ளேயும் போகாம பட் எய்ம் பண்ண டார்கெட்டையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, உண்மையாலுமே இது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தாங்க. இது இதோட நிற்குமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் என்ன சொன்னான், இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை, இது வேற யாரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப நம்ம பண்ண அட்டாக் வந்து அவன் எந்த ஒரு இதுவுமே கொடுக்காம இருந்தானா இதோட முடிஞ்சிடும். ஆனா என்ன சொல்றேன்னா நாங்க வந்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்ப நீ சைலண்டா இருக்கணும் இல்லையா, அப்போ நீ ஏன் உள்ள வர, அப்போ உனக்கு சம்மந்தம் இருக்கு. எந்த இதுல முடிய போகுது இல்லை. பட் எல்லாரோட ப்ரேயர் என்னன்னா இது வந்து ஒரு போரா போய் முடியக்கூடாது அப்படின்னா. ஏன்னா போருங்கிறது 2 நாட்டுக்குமே பாதிப்பு தான். என்னதான் நம்ம கிட்ட எல்லாமே இருந்தாலும் 2 நாட்டுக்குமே இது ஒரு பேக்போன் தான். இது பத்தி இந்த விஷயம் இன்னும் அதுக்கு மேல என்னென்ன அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, பாய். ஃபைனலாக அந்த வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். சேம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்ளிகேஷன் தான். இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபேஸ் வாஷு, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, பர்சனல் கேர், டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு, நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், சாக்லேட் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஹார்லிக்ஸு, லாக்டோஜன் பால் பவுடர், குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர், எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது. இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷனில் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சரியா, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள். ஓகேவா, அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ், அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது. அதனால் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவாக உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.